ஹலோ ட்ராமா தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம இன்னைக்கு இந்த ட்ராமாவோட எபிசோட் 19ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம கோனோட அப்பா ரிஜிஸ்டரை கூப்பிட்டு நம்ம ரோஸ்க்காக சொத்து எழுதி வைக்கணுங்கிறதுக்காக பேப்பர்ஸ்லாம் ரெடி பண்ணி அவரை ஹாஸ்பிட்டலுக்கே கூப்பிட்டு இருந்திருப்பாரு. ரோஸையும் சைன் பண்ண சொல்ல, ஆனால் அவங்க சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. இந்த விஷயம் கோனுக்கு தெரிஞ்சு அவனும் ஷாக் ஆக, ஆனால் அவங்க அம்மா இல்லை அவளே வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, எதனால் வேணாங்கிறனே தெரியல, அவளுக்கு ஏன் சொத்து வேணாம், அவங்க அப்பாவோட சொத்து தானேன்னு சொல்லி ரோஸை பற்றி நல்லபடியாகவே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் ரோஸ் தொலைஞ்சு போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே பதட்டமான கோனும் தேடி பார்க்கலான்ட்டு போகக்குள்ளே எதிரிலே வந்து நிற்கிறாங்களா. அதுக்கப்புறம் தான் கோனுக்கு மூச்சே வருது. எதுக்காக இப்படி என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க, எனக்கே நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லவும், எங்கள் அப்பா சரியாகட்டும், அதுக்கப்புறம் உனக்கு நரகம்னா என்னங்கிறத நான் காட்டுறேன்னு சொல்லி மிரட்டியிருப்பாரு. அதோட தான் முடிஞ்சிருந்துச்சு இல்லையா. இந்த எபிசோடில் நம்ம ரோஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க இல்லையா, ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதை போயிட்டு அவங்க அப்பாவோட ரூம்லேயே பீரோலெலாம் வச்சுட்டு அவங்க அப்பாவை பார்த்துக்கிறதுக்காக போயிருப்பாங்க. அந்த சமயம் இந்த நர்ஸ் பொண்ணு இருந்துட்டு, நான் கொஞ்சம் வேலையாக கீழே வரைக்கும் போயிட்டு வரேன், நீங்கள் பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கீழே இறங்கி போயிடுறாளா. அதுக்கப்புறம் ரோஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபோன் அப்பா கிட்ட உட்காந்துட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. அப்பா என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களுக்கு நிறையவே தப்பு பண்ணியிருக்கேன், உங்ககிட்ட ரொம்ப பொய் சொல்லி நான் உங்கள் மகன் சொல்லிட்டு உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா. அதே சமயத்தில் இந்த சைடு கோன் என்ன பண்ணுறான்னா, அந்த லாயர் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். அது எப்படி உனக்கு தெரியாத, ரிஜிஸ்டார் எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தார், உங்ககிட்ட அப்பா சொல்லலையான்னு கேட்குறதுக்கு, இல்லையே என்கிட்ட சொல்லவே இல்லை, எனக்கு இதை பற்றி தெரியாது, எனக்கு என்னமோ நாம் அப்பா கிட்ட ரோஸ் மோன் இல்லைங்கிற உண்மையை நம்ம சொல்லிடுறது தான் நல்லதுன்னு சொல்லுவானா. இல்லை அப்பா கிட்ட இப்போல்லாம் சொல்ல வேணாம், அவர் ஏற்கனவே உடம்பு சரியில்லாத இருக்காரு, லிவர் சேஞ்ச் பண்ணி ஆகணும், அதனால் அவர்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்ல வேண்டாம், அவர் சரியானதுக்கப்புறம் சொல்லிக்கலான்னு சொல்கிறான். எனக்கு என்னமோ இந்த ரோஸ் பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாக தான் தெரியுறா. அவள் என்னமோ நம்ம வீட்டுக்கு பொய் சொல்லிட்டு மோன்கிற மாதிரி தான் நடிக்கிறதுக்காக வந்திருக்கா. ஆனால் இப்போ வரைக்குமே அவளுக்கு எதை கொடுத்தாலும் வேண்டான்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கா. நெக்லஸாக இருக்கட்டும், இல்லை ஹையர் பொசிஷன் கொடுத்துட்டாச்சு, அதுக்கப்புறம் எவ்வளவோ ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எழுதி வைக்கிறதுக்காக அப்பா எவ்வளோ தூரம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் இப்போ வரைக்குமே அந்த பொண்ணு எதுவுமே வேண்டான்னு மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கு என்னவோ ரோஸ் ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரியுதுன்னு லாயர் சொல்லுவானா. உடனே கோன் இருந்துட்டு, சரிதான், ஆனால் எனக்கு என்னமோ இந்த வின் மேலே நம்பிக்கையே கிடையாது, அவன் ரொம்ப மோசமானவனாக இருக்கானே, இப்போதைக்கு அவனை எதுவுமே பண்ண முடியாது, இப்போதைக்கு அவனை ஏதாவது செஞ்சோம்னா அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கஷ்டமாயிடும், அதனால் அப்பாவுக்கு முதல்ல லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் நம்ம ரோஸ் கீழே இறங்கி வந்துட்டு ரிசப்ஷனில் அவங்களுடைய பேக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் வாங்கிக்கிட்டு அவங்க தம்பிக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, நான் இங்கேருந்து கிளம்பிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறதுக்கு, அக்கா நாங்கள் வேனில் பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம், கிளம்பிக்கிட்டு இருக்கோன்னு சொல்லவும், சரி சீக்கிரமாக கிளம்பிடுங்க, நான் ரயில்வே ஸ்டேஷன் வந்ததுக்கப்புறம் என்னுடைய சிம் கார்டை சேஞ்ச் பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் நானே உனக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லிடுவாங்களா. இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே அவங்க அம்மா வந்துடுறாங்க. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஃபோனை என்கிட்ட கொடு, ரோஸ் தானே நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிட்டு, ரோஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன தான் நடக்குது, எதாக இருந்தாலும் என்கிட்ட உண்மையை சொல்லு, நான் உனக்கு முதல்ல கால் பண்ணியிருந்தேன், நீ கால் அட்டன் பண்ண கூட இல்லை, என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ உன்னுடைய ஒர்க் முடிஞ்ச உடனே பேங்காக்கு ரிட்டன் வரேன்னு தானே சொன்னேன், ஆனால் எதுக்காக இந்த மாதிரிலாம் கிளம்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறதுக்கு, அம்மா நான் இப்போ வென்கிட்ட ரிசைன் பண்ணிட்டேன், நான் அங்கேருந்து வரப்போகிறேன் தான், ஆனால் நம்ம இப்போ அவன் வீட்டில் தானே இருக்கோம், அங்கேருந்து கிளம்பிடலாமா, வேண்டான்னு சொல்கிறாங்களா. அந்த சமயத்தில் வென் வேற கால் பண்ணியிருப்பானா, அம்மா எனக்கு கால் வருது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே அவங்க அம்மாவுக்கு டவுட் ஆகுது, என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்கே, நீ சொல்லுடா, உண்மையை சொல்லு, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறதுக்கு, அம்மா ஒன்றும் இல்லைம்மா, அக்காவுக்கு இங்கே பேங்காக்கில் ஒர்க் பண்ண பிடிக்கலையா, அதனால தான் நம்மளை கிளம்ப சொல்லிக்கிட்டு இருக்கா, வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு, எனக்கு அப்போவே தெரியும், அந்த பையனை அவள் கூட பார்த்தப்பே எனக்கு தெரியும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடக்க போகுதுன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே, நீ யாரம்மா சொல்கிறேன்னு கேட்பானா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் பார்த்துக்கிறேன், நீ போ, உன் வேலையை போய் பாருன்னு சொல்லி துரத்தி விட்டுறாங்க. அவனும் பேக் பண்ணிகிட்டு இருந்த பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து வேனில் வச்சுக்கிட்டு இருப்பான். அந்த சமயத்தில் நம்ம யூயங் இருக்கா இல்லையா, அந்த பொண்ணு அங்கே காரில் வந்து நிற்கிறா, அதுவும் அவளோடைய காரில் இல்லை, வேறு ஏதோ ஒரு காரில் வந்து நிற்கிறா, யாருக்கும் தெரியாமலே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கா என்னதான் நடந்துக்கிட்டு இருக்குன்ட்டு. இவங்க கிளம்பிக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே கோனுக்கு கால் பண்ணி சொல்லலான்ட்டு கோனுக்கு கால் பண்ணால் அவன் தான்
லாயர் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான் இல்லையா, ஃபோனை கார்ல மறந்து வச்சுட்டு போயிட்டான். அதனால இந்த பொண்ணு என்ன பண்றான்னா, இவங்க குடும்பமாவே எங்கேயோ கிளம்பிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி மெசேஜ் போட்டு விட்டுறா. அந்த சமயத்துல 2 பேரும் பைக்ல வராங்க. ஹெல்மெட்லாம் போட்டிருக்கறதால யாருன்னே தெரியல. அதுல ஒருத்தன் ஓடி வந்து நம்ம ராட்டை முதுகுலயே ஒரு கட்டையை வச்சு பலமா அடிச்சு விட்டுறான். அடிச்சு விட்டுட்டு அங்கேருந்து ஓடியே போயிடுறானுங்க 2 பேரும். அவன் துடிச்சு போய் கீழே விழுந்துட்டு கத்திக்கிட்டு இருக்கான். எல்லாரும் வந்து என்னப்பா ஆச்சு என்ன ஆச்சுன்ட்டு ஓடி வந்து பார்க்குறாங்க, அவங்க அம்மாவும் கூட இருந்தவங்களும். உடனே யூயாங்கே ஷாக் ஆயிடுது, என்ன நடக்குது இங்கே அப்படின்ட்டு அவளும் ஓடி வந்து ஹெல்ப் பண்ணுறா. இங்கே கோன் அவனுடைய கார் எடுக்கிறதுக்காக வரவும் ஃபோன் எடுத்து செக் பண்ணி பார்த்தா அதில் யூயங் கால் பண்ணியிருக்கா. என்னது கால் பண்ணியிருக்காளன்ட்டு ரிட்டர்ன் கால் பண்ணால் அந்த பொண்ணு அட்டன் பண்ணலை. அவள் தான் ராட்டை பார்த்துக்கிட்டு இருக்கா இல்லையா. அதுக்கப்புறம் மெசேஜாக அனுப்பியிருப்பா இல்லையா, அதை செக் பண்ணி பார்த்தா இவங்க ஃபேமிலியாகவே எங்கேயும் மூவ் ஆகிக்கிட்டு இருக்காங்கன்னு மெசேஜ் வந்திருக்குமா. அதை பார்த்துட்டு அப்போ இவ எஸ்கேப் ஆகிறதுக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்காளா அப்படின்ட்டு ரோஸ்க்கு கால் பண்ண அவங்க கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க. பயந்துக்கிட்டு வேனில் போய்கிட்டு இருக்காங்க. உடனே முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி நர்ஸ் கிட்ட நீங்கள் மோன் இருக்காளான்னு கேட்குறதுக்கு இல்லையே, அவங்க இல்லை காணும்னு சொல்லுவாளா. அதுக்கப்புறம் உடனே லாயருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பேங்காக்கு எந்தெந்த வேன் போய்கிட்டு இருக்கு, எந்தெந்த ட்ரெயின்லாம் போகுது அதெல்லாம் செக் பண்ண, நம்ம ரோஸ் எஸ்கேப் ஆகிட்டா, அவளை பிடிச்சாகணும், செக் பண்ணுன்னு சொல்லுவோம். அவனும் சரிங்கிறான். ரோஸ் வேனில் போய்கிட்டு இருந்தாங்களே, அவங்களுக்கு ஒரு வீடியோ வருது. அந்த வீடியோவை ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ராட் அடித்தாங்க இல்லையா, அந்த வீடியோ கிளிப் அனுப்பியிருப்பான் இந்த வின்னு. அதை பார்த்துட்டு அவங்க ஷாக் ஆகிட்டு உடனே வின்க்கு கால் பண்ணி நீ என்ன பண்ணி வச்சுருக்க, ஏன் என் தம்பியை ஹர்ட் பண்ணான்னு கேட்குறதுக்கு, நீ எஸ்கேப் ஆகிறதுக்காக பிளான் பண்ணியிருக்கல்ல, அதனால தான் நீ என்கிட்ட இருந்து ஓடணும்னு நினச்சின்னா இன்றைக்கி உன் தம்பி அடித்தேன், நாளைக்கு உங்கள் அம்மா ஒழுங்கா நான் சொல்கிறதை கேட்டு என்கிட்ட வந்துடு, எங்கேயும் ஓடி போகாதுன்னு சொல்லி மிரட்டுவான். அந்த பொண்ணு பயந்து போயிடுறாங்க. சரி எதுவும் பண்ணிடாத, எங்கள் அம்மாவை எதுவும் பண்ணிடாத, நான் வந்துடுறேன்னு சொல்லிடுறாளா. ஆனால் உன்னை நம்ப முடியலையேங்கிறதுக்கு நான் ப்ராமிஸாக சொல்கிறேன், நான் திரும்ப வந்துடுறேன், எங்கேயும் போக மாட்டேன், நீ சொல்லாத ப்ளீஸ், எங்கள் அம்மாவை எதுவும் பண்ணிடாதன்னு சொல்லவும் அந்த பயம் இருக்கணும், வா சீக்கிரமான்னு சொல்லவும் கால் கட் பண்ணிடுறாங்க. இங்கே பேங்காக்கில் அவனுக்கு அடிப்பட்ட இடத்துல ஒத்தனம்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு டவுட் அதிகமாகிக்கிட்டே இருக்கு, நீ இங்கே என்னடா பண்ணுறீங்க, எதுக்காக இந்த நேரத்தில் உன்னைய வந்துட்டு அடிக்கிறான், யார் அந்த ஆளுங்கன்னு கேட்டு கோவப்பட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே யூயாங் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. வந்தது யாருன்னே தெரியலன்னு ராட் சொல்கிறான். ஆமாம் ஆண்டி, அந்த ஆளுங்கள்லாம் இங்கே லோக்கலில் உள்ள ஆளுங்க மாதிரி தான் இருந்தாங்க, ஆனால் முகத்தில் ஹெல்மெட் போட்டிருந்ததால யாருன்னே தெரியல ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுக்கிட்டு இருக்கலா. அந்த சமயத்தில் ரோஸ் வேற கால் பண்ணுறாங்க. ரோஸ் அம்மாவும் நான் போய் கால் அட்டன் பண்ணுறேன்ட்டு கால் அட்டன் பண்ணால், அம்மா ராட்டுக்கு என்னாச்சு, அவனுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க, அடிச்சிட்டாங்கல்ல, அவனுக்கு பலமாக அடிபட்டுருச்சா அப்படின்லாம் கேட்டுட்டு இருப்பாங்களா பதட்டமா. உனக்கு எப்படிடி தெரிஞ்சிச்சு, அவனுக்கு இப்போ தான் அடிபட்டுச்சு, இப்போ தான் நாங்கள் தூக்கிட்டு வந்து அவனுக்கு சூடாக ஒத்தனம்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், உனக்கு எப்படி அதுக்குள்ளே தெரிஞ்சிச்சின்ட்டு கோவப்படுறாங்க. அம்மா தேவையில்லாத பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், அவனை முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்கம்மான்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. இல்லை உண்மையை சொல்லு, என்ன தான் நடக்குது, எதுக்காக வந்து அடித்தானுங்க, நீ உடனே கால் பண்ணிட்டியே, எப்படி எனக்கு உண்மையை சொல்லுன்னு கேட்பாங்களா. உடனே யூயாங் இருந்துட்டு நான் தான் கால் பண்ணி சொன்னேன்னு சொல்லிடுறா. என்ன நீ கால் பண்ணி சொன்னியா, அது எப்படி அவளுடைய நம்பர் உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு கேட்குறதுக்கு, நான் ராட் கிட்ட தான் வாங்கினேன், அவன் உடம்பு சரியில்லாத ஹாஸ்பிட்டலில் இருந்தப்ப எமர்ஜென்சிக்காக உங்கள் நம்பரையும் ரோஸ் நம்பரையும் நான் தான் வாங்கினேன், என்கிட்ட இருக்குது, நான் தான் அவங்கக்கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிடுறா. உடனே ரோஸும் வேறு வழி இல்லாமல் சமாளிக்க முடியாது, ஃபோனை கட் பண்ணிடலான்ட்டு கால் கட் பண்ணி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் வேன் டிரைவர்கிட்டையும் அண்ணா நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போக வேண்டாம், என்னை திரும்பவும் ஹாஸ்பிட்டல்லே ட்ராப் பண்ணிடுறீங்களா ப்ளீஸ்ன்னு சொல்கிறதுக்கு, நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கே வந்துட்டோம்மா அப்படின்னு சொல்லுவாரா. ஆனால் அந்த சமயத்தில் அவருக்கு ஒரு கால் வருது. யார் பேசுனாங்க என்ன பேசுனாங்கன்னே தெரியல. சரின்னு மட்டும் சொல்கிறாரு. உடனே ரயில்வே ஸ்டேஷனும் வந்துடுது. அவருங்க அப்படியே கீழே இறங்கி போயிடுறாரு. இவங்க இறங்குறதுக்குள்ளே கோன் வந்து முன்னே நிற்கிறான். உடனே அந்த கார் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வா, எங்கே எஸ்கேப் ஆக பார்க்குற, எங்கே ஓடி போக போகிற அப்படின்ட்டு பிடிச்சி இழுத்துட்டு வருவானா. என்னை விடு, நான் சொல்கிறத கேளு, என்னை விடுங்கிறாங்க. நீ தானே இங்கே வந்து நடித்த, இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டியை விட்டுட்டு நீ பாட்டுக்கு ஓடணும்னு நினைக்கிறியா, இப்போ நீ ஓடி போயிட்டேன்னா எங்கள் அப்பாவுக்கு யார் பதில் சொல்கிறது, நீ பண்ண வேலையால் எங்கள் அப்பா கிட்ட நான் இப்போ வரைக்கும் உண்மையை கூட சொல்லவே இல்லை, அதுக்காக நான் என்ன பண்ண முடியும், நான் ஜெயிலுக்கு போகிறது எங்கள் அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, அதனால தான் ஓடி போகணும்னு பார்க்குறேன்னு சொல்லுவாங்களா.
நீ ஒரு சரியான செல்ஃபிஷ் பொண்ணு. இதை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது யாரு? நீ தானே. நீயே ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு நீ இப்போ ஓடி போகணும்னு பார்க்குறியான்னு திட்டவும் அவங்க அழவே ஆரம்பிச்சிடுறாங்க. நீ பண்ண வேலையால் நீ ஒரு கிரிமினலாக நின்றுட்டு இருக்க. உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ட்ராகருக்குள்ள வாட்ச் மாதிரி இருக்கும் போல இருக்கு. அதை எடுத்து அவங்க கையில் மாட்டி விட்டுறாரு வலுக்கட்டாயமா. அவங்களும் இதை போட்டு விடாதே, வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் இல்லை, இது நீ போட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக போட்டு விட்டுறாரு. அதை அவங்க கழட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. கழட்ட முயற்சி பண்ணாத, அதை நல்லா லாக் பண்ணிட்டேன், உன்னால் அந்த லாக்கை உடைக்கவே முடியாது. இனிமேல் நீ எங்கே போனாலும் எங்கே இருந்தாலும் யார் கூட இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சிடும். என்கிட்ட இருந்து நீ எஸ்கேப் ஆகணும்னு மட்டும் நினைக்காதுன்னு சொல்லி இவன் இந்த சைடு மிரட்டிக்கிட்டு இருக்கான். ஆளுக்கு ஒரு சைடாக மிரட்டிக்கிட்டு இருக்கானுங்க. பாவம் அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிகிட்டு வந்துடுறான். ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தா கோன் அப்பா வேற தூங்காமல் இருக்காரு. ரோஸை பார்த்த உடனே எங்கம்மா போயிருந்த இவ்வளோ நேரம்னு கேட்குறாரு. இல்லைப்பா, நீங்கள் தூங்கிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, அதனால் கீழே இறங்கி போயிட்டு ஏதாவது சாப்பிட்லான்னு போயிருந்தப்பா அப்படின்னு சொல்லவும் உடனே கோணும், அப்பா நீங்கள் தூங்கலையா? தூங்கலாம்ல, ஏன் இப்படி முழிச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறதுக்கு ஃபுல் டேவும் தூங்கிக்கிட்டு தான்ப்பா இருக்கேன், எனக்கு இப்போ தூக்கம் வரல, அதனால தான் முழிச்சிக்கிட்டு இருக்கேன். அது சரி, நீ என்ன இந்த நேரத்தில் பண்ணிக்கிட்டு இருக்க, இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறதுக்கு, அப்பா இப்போ தான் எனக்கு ஒர்க் முடிஞ்சிச்சு, சரி அப்படியே உங்களை பார்க்கலான்னு வந்தேன்னா மோனும் கீழே இருந்தா, அவளையும் கூட்டிகிட்டே வந்தேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் விஷயம் எதுவுமே அவர்கிட்ட சொல்கிறதில்ல. அப்படியே மழுப்பி பேசிடுறாங்க. அதுக்கப்புறம் கோன் இருந்துட்டு ரோஸை தள்ளி விடுறான். அப்பாட்ட போ, அப்பாட்ட போன்னு சொல்லி தள்ளி விடுறாருன்னா அவங்களும் பக்கத்தில் வந்துட்டு, அப்பா தூங்குங்க, ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நீங்கள் தூங்குனீங்கன்னா தான், நல்லா ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு உடம்பு சீக்கிரம் சரியாகும், அதுக்கப்புறம் நம்ம சீக்கிரமாக வீட்டுக்கு போகலாம், தூங்குங்கப்பான்னு சொல்லி படுக்க வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் சேர்லேயே உட்காந்து தூங்கிக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ கொஞ்ச நேரத்தில் கோன் அப்பா கண் முழிச்சு பார்க்குறாரு. அப்போ என்ன நடந்துச்சுங்கிறது நினச்சி பார்க்குறாரு. ஆல்ரெடி அவர் தூங்காது தான் இருந்திருக்கார் போல இருக்குது, சும்மா தான் கண்ணை மூடிக்கிட்டு இருந்திருப்பார் போல இருக்குது. நம்ம ரோஸ் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்களே, என்னை மன்னிச்சிடுங்கப்பா, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், நான் உங்களை விட்டுட்டு போக போகிறேன்னுலாம் சொல்லியிருந்திருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் நினச்சி பார்க்குறாரு. அப்போ இவர் அந்த சமயம் தூங்காததான் இருந்திருப்பாராட்டுக்கு, அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டே அழுதுகிட்டே தூங்குறாரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கோனும் அவன் தங்கச்சிக்கு யூயோங் இருக்காளே அவளுக்கு கால் பண்ண, அந்த பொண்ணுக்கும் ஒன்றுமே புரியல. அது எப்படி இங்கே ராட் அடிப்பட்ட உடனே ரோஸ்க்கு எப்படி தெரிய வந்துச்சு, என்ன நடந்திருக்கும் கோன்னு கேட்டுட்டு இருப்பா. நான் விசாரிச்ச வரைக்கும் அவ அங்க இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு கால் வந்திருக்கு. அது பேசின உடனே காலை கட் பண்ணிட்டு, ஆனா என்னை திரும்பவும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் விடுவீங்களான்னு சொல்லிட்டு டிரைவர்கிட்ட கேட்டிருக்கா. எனக்கு என்னவோ இந்த வின் தான் யாரையோ அடிக்கிறதுக்காக இங்கேருந்தே கால் பண்ணி சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் தான் அங்கே வந்து ஆள் அடிச்சிருக்காங்க ராட்டை. அவ எங்கேயும் ஓடி போக கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பான் போல இருக்குன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லுவானா. அப்பனா கோன் எனக்கே பயமா இருக்கு, இந்த வின் ரொம்ப மோசமானவனா இருப்பானோ, ஒருவேளை நம்ம மோனை கூட இவன் தான் கொண்டிருப்பானோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கோன்னு சொல்றதுக்கு. எனக்கும் அந்த டவுட் இருக்கு. அதனால லாயர்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன், அவனை பற்றி இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண சொல்லி, நம்ம மோன் எப்படி செத்தா, அவள் சாவில் என்ன மர்மம் இருக்குங்கிறதெல்லாம் கலெக்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போதைக்கு இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரியக்கூடாது, அப்பாவுக்கு தெரிஞ்சால் இன்னும் டேஞ்சர் ஆகிடும். அதுலேயும் இவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, நமக்கு இந்த விஷயம் தெரியுங்கிறது இவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த வின் நம்ம குடும்பத்தை ஏதாவது பண்ணிவிடுவான், அது ஒரு பெரிய ப்ராப்ளத்தில் போய் முடியும். அதனால் இப்போதைக்கு இந்த விஷயம் எதுவுமே வெளியே தெரியாத பார்த்துக்கணும் அப்படிங்க. எனக்கு இந்த ரோஸை நினச்சாதான் ரொம்ப கவலையாக இருக்குது. பாவம் அவன் மாட்டிக்கிட்டு அவங்ககிட்ட முழிச்சிக்கிட்டு இருக்கால அப்படின்ட்டு. இந்த பொண்ணு அப்பாவி பொண்ணு இல்லையா, இந்த பொண்ணுக்கு ரோஸ் மேலெல்லாம் கோவம்லாம் கிடையாது. ஆனால் இப்படி நம்மக்கிட்ட பொய் சொல்லிட்டாங்களேங்கிற வருத்தம் மட்டும்தான் இருக்குது. ஆனால் அதனால தான் ரோஸ் மேலே இவ ரொம்ப அக்கறைப்படுறா. அதுக்கப்புறம் கோன் காலையிலேயே ஹாஸ்பிட்டலுக்கு அப்பாவை பார்க்கறதுக்காக வருவானா. அந்த சமயத்தில் டாக்டர் அவரை அர்ஜென்ட்டாக செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு என்ன ஆச்சுன்ட்டு. இவனும் பார்த்துட்டு என்ன ஆச்சு என்ன நடக்குதுன்னு கேட்குறதுக்கு, உங்கள் அப்பாவுக்கு காலையில் பிளட் ப்ரெஷர் சுகர் லெவல் எல்லாமே ஹை லெவலுக்கு போயிடுச்சு, அதுக்கு தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு சொல்ல, அவனுக்கு நம்ம ரோஸ் மேலே தான் செம்ம கோவமாகுது. அவங்கள தானே பார்த்துக்கிறதுக்காக விட்டுட்டு போயிருந்தான். பாவம் ரோஸ்க்கும் ரொம்ப பயமாயிடுது. இல்லை காலையில் எப்படி ஆச்சுன்னே தெரியல, நல்லா தான் தூங்குனாரு, காலையில் எழுந்திரிச்சு பார்க்கக்குள்ள சீரியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பயந்துக்கிட்டே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டாக்டரை கூப்பிட்டு வந்து வெளியே வச்சு பேசினா, டாக்டர் சொல்கிறாரு அவர் ரொம்ப யோசிச்சிருக்காரு, ஏதோ ஒரு மன கஷ்டம் அவருக்கு இருக்குது, நைட்டு ஃபுல்லாகவே தூங்காமல் ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருந்தார், அதனால தான் அவருக்கு ப்ரெஷர் லெவலும் சுகர் லெவலும் ஹையில் போயிருக்கு. இப்போதைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம், அவர் நார்மல் ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போனா உடனே அவருக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடலாமான்னு கேட்குறதுக்கு,
அதை இப்போ உடனே பண்ண முடியாதுப்பா. அவர் இப்போதைக்கு டென்ஷன்ல இருக்காரு. ஏதோ ஒரு ப்ராப்ளம் அவர் மனச உறுத்திக்கிட்டு இருக்கு. அத நினைச்சு அவர் ரொம்ப வொரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் கொஞ்சம் நார்மல் ஆனதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நம்ம பண்ண முடியும்னு டாக்டர் சொல்லிடுறாரு. டாக்டர்ட்ட பேசி முடிச்சுட்டு அவங்க அப்பாவ பார்க்கறதுக்காக ரிட்டர்ன் அவருடைய ரூம்க்கு வருவானா, அந்த சமயத்துல இந்த வின் வெளியே நின்னுகிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தோனே, "நீ எதுக்காக இங்க வந்தன்னு?" கேட்கறதுக்கு, "நான் அப்பாவையும் மோனையும் பார்க்கறதுக்காக தான் வந்தேன்." "ஏன் நான் வரக்கூடாதாங்கிறதுக்கு?" "இல்ல, நீ ஏதோ பயத்துல வந்த மாதிரியே இருக்கே. நான் எதுக்காக பயப்படணும்? எனக்கு என்னன்னா, நீங்க மோன குத்தம் சொல்லுவீங்களோன்னு எனக்கு தோணுது." "எதுக்காக நாங்க மோன குத்தம் சொல்லணும்?" "ஆமா, அவ வந்த உடனே அவங்க அப்பா வேற அவளுக்காக சொத்தெல்லாம் எழுதி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. எங்க அவளுக்கு எல்லா சொத்தும் போயிடுமோன்னு பயத்துல, நீங்க ஏதாவது அவள பண்ணிட்டீங்கன்னா, கூட பிறந்தவங்களே இப்பெல்லாம் கொல்ல நினைக்கிறாங்களே." "ஓ, அப்படியா? அப்ப கூட பிறந்தவங்களே சொத்துக்காக கொல்ல நினைப்பாங்கன்னா, சொத்துக்காக கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் கொல்ல நினைப்பாங்களோ?" அப்படின்ட்டு இவனுக்கு பொடி வச்சு பேசுற மாதிரி பேசி விட்டுட்டு போயிடுறான். அந்த சமயத்துல ரோஸும் வெளியே வருவாங்களா, ரோஸை பார்த்து இது என்னங்கிற மாதிரி காட்ட, உடனே வெண்ணும் பார்த்துட்டு, "வா மோன் போலான்னு" கூப்பிடுறான். "எங்க கூட்டிட்டு போற மோன? நீ எங்க போறேன்னு?" சொல்லிட்டு ரோஸை மிரட்டுற மாதிரி பார்ப்பான். "நான் கொஞ்சம் மோன் கிட்ட பேசணும், வீடு வரைக்கும் தான் கூட்டிகிட்டு போறேன்னு சொல்லிட்டு வா மோன்னு கூப்பிட, வீடு வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்களும் அவன் கூட கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு ரோஸை கூட்டிட்டு வந்த உடனே அவன் ரூம்ல வச்சுட்டு கத்த ஆரம்பிச்சிடறான். "உண்மையை சொல்லு, என்ன நடக்குது உங்களுக்குள்ள? அந்த கோன் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டியா? உண்மையை சொல்லுன்னு கேட்கறதுக்கு, நான் அவங்கிட்ட எதுவுமே சொல்லல. பொய் சொல்லாத. உன் அம்மாவும் உன் தம்பியும் என்கிட்ட தான் இருக்காங்க, அதை மறந்துட்டியா? அவங்கள அவங்க வீட்ல இருந்து மூவ் பண்றதுக்காக எதுக்கு சொல்லியிருந்த?" "ஆமா, யூ யங் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு அங்க வரைக்கும் வந்துட்டா. அதனால தான் நான் அவங்கள அங்கேருந்து மூவ் பண்ண சொல்லியிருந்தேன். இதுல என்ன இருக்கு?" "அப்பனா கோன் என்கிட்ட இப்ப வரைக்கும் பேசினானே, என்கிட்ட பொடி வச்சு பேசுற மாதிரி பேசினானே, அது என்ன?" "நான் எதுக்காக சொல்லப் போறேன்? நான் எதுவும் சொல்லல. நான் சொன்னேன்னா என்னை ஜெயில்ல தானே போடுவாங்க. அப்பனா இது சீக்கிரமே முடிக்க வேண்டியதானே? நான் சொல்றத நீ சீக்கிரமா முடிச்சிட்டேன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லையேங்கிறதுக்கு, நான் இனிமேல் உன் ஆர்டரை ஃபாலோ பண்ண என்னால முடியாது. என்னை விட்டுடுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக பார்ப்பாங்க. இவன் பிடிச்சு இழுத்துக்கிட்டு, "உன்னை அந்த ஃபார்ம்ல எல்லாம் சிக்னேச்சர் பண்ண சொன்னாங்கல்ல, நீ ஏன் பண்ணல? சைன் பண்ணியிருக்க வேண்டியதானே?" பிடிச்சு வச்சு கேட்பானா. அவங்க ஷாக் ஆயிடுறாங்க. "உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு?" "அது எப்படியோ தெரிஞ்சிச்சு, நீ ஏன் சைன் பண்ணல?" "நான் எப்படி சைன் பண்ண முடியும்? நான் ஒன்றும் மோன் கிடையாது, ரோஸ்." "அப்பனா கோன்கிட்ட நீ எல்லா உண்மையும் சொல்லிட்டு தானே? சொல்லு சொல்லுன்னு கேட்டுடுறப்பான்." அவங்க, "இல்லை, நான் எதுவுமே சொல்லலைன்னு" சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து ஓட பார்ப்பாங்க. அவன் ஓடி போய் முதல்ல பிடிச்சி இழுத்து விடுவானா, அப்படியே அவங்க சோஃபாவிலே இடிச்சு மண்டையிலே ஏற்கனவே அடிபட்டிருந்துச்சு இல்லையா, அதே இடத்துல ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. அந்த சமயத்துல கோனும் அங்க வந்துடுறான். கோன் பார்த்துட்டு விண்ணை போட்டு செம்ம அடி அடிக்கிறான். "நீ எப்படா என் தங்கச்சி மேல கையை வைக்கலாம்? அவளை எதுக்காக அடிச்ச?" அப்படின்னு சொல்லிட்டு அடி அடின்னு அடிக்கிறான். "அவ என் பொண்டாட்டிடா, அவளை அடிச்சா உனக்கு என்ன வலிக்குதுன்னு" சொல்லிட்டு இவனும் பதிலுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இடையில பாவம் ரோஸ் போயிட்டு விலைக்கு விட பார்க்குறாங்க 2 பேர்த்தோட சண்டையும். ஆனா அதுலயும் அந்த வின் திரும்பவும் இடிச்சு தள்ளி விட்டுறான். அவங்க திரும்பவும் போய் விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கோனுக்கு செம்ம கோவம் ஆயிடுது. "என் வீட்டை விட்டு வெளியே போடா, வெளியே போன்னு" சொல்லி துரத்தி விட்டுறான். இங்க பாவம் ரோஸ்க்கு மண்டையில ஏற்கனவே அடிப்பட்ட இடத்துல திரும்பவும் அடிபடவும் அந்த இடத்துல இருந்து ரத்தம் ஊத்திக்கிட்டு இருக்குது. அவங்களும் பாவமா உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களாவே அந்த அடிப்பட்ட இடத்துக்கு பேண்டேஜ் போடுறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பேண்டேஜ் கூட சரியா போட முடியாத இருக்குமா, அதனால கோனே பக்கத்துல வந்து உட்காந்துட்டு, "இரு நான் போட்டு விடுறேன், பக்கத்துல வான்னு" சொல்லிட்டு மெதுவா அந்த பேண்டேஜ் போட்டு விடுவாரு. அதுக்கப்புறம், "சொல்லு, என்னதான் நடந்துச்சு? எதுக்காக அவன் உங்ககிட்ட சண்டை போட்டான்னு?" கேட்கறதுக்கு, "உங்ககிட்ட நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன்னு நினைச்சுக்கிட்டு தான் அவன் என்கிட்ட சண்டை போட்டான்." "ஓ, அதனால தான் அவன் அவ்வளோ கோவப்பட்டு உன்னை தள்ளி விட்டானா? சரி, அவன்கிட்ட என்ன சொன்ன? எல்லா உண்மையும் சொல்லிட்டியான்னு?" கேட்கறதுக்கு, "இல்லை, நான் எதுவுமே சொல்லலை." "உண்மையாவா? நீ எதுவுமே அவன்கிட்ட சொல்லலையா? என்னால உன்னை நம்ப முடியலையேங்கிறதுக்கு." "நீங்க நம்புனா நம்புங்க, நம்பலன்னா போங்க, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை" அப்படின்ட்டு சொல்ல, "அப்பனா நான் பேசுனதை வச்சு தான் உன்கிட்ட சண்டை போட்டிருக்கான். அப்போ முதல்ல அவன் என்னைய நம்பினான், அப்பதான் அவன் மாட்டுவான்னு சொல்லிட்டு, சரி நீ இன்னைக்கு இங்கேயே இருந்துக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அப்பாவை பார்த்துக்கலாம், வேணாம் நர்ஸ் பார்த்துக்குவாங்க, நீ போக வேணான்னு சொல்லவும், இல்லை ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் போகிறேன், நான் இல்லைன்னா அப்பா அங்கே கவலைப்படுவார், நான் போகிறேன்னு சொல்கிறதுக்கு, அதான் நான் சொல்லிட்டேல நீ போக வேணான்ட்டு, எதுக்காக நீ நல்ல பொண்ணுங்கிற மாதிரியே காட்டிக்க நினைக்கிற? இட்ஸ் டூ லேட், நான் உன்னை நம்ப மாட்டேன், அதனால இங்கே இருன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். வின் அடிபட்டுட்டு போனான் இல்லையா, அவன் டைரக்டா மே இருக்கிற ரூமுக்கு தான் போறான். மே பார்த்துட்டு, "என்னாச்சு உன் முகத்துல, எப்படி அடிபட்டுச்சு, என்னாச்சுன்னு?" கேட்கறதுக்கு, "இந்த கோனால தான்,
என்ன பண்ணுனா அவன் என்னை அந்த வீட்டை விட்டு துரத்திட்டான், இனிமேல் நான் அந்த வீட்டுக்கு போக முடியாது அப்படின்ட்டு கோவப்பட்டு சொல்லிக்கிட்டு வருவானா. இந்த பொண்ணு முகம் என்ன ஆச்சு அப்படின்ட்டு தொட்டு பார்க்க, இல்லை தொடாத வீடுன்னு சொல்லிட்டு கோவத்தோட யோசிச்சுக்கிட்டு இருக்கான். என்னதான் நடந்துச்சு உண்மையை சொல்லன்னு கேட்கறதுக்கு எனக்கு என்னவோ இந்த ரோஸ் நம்மளை காட்டி கொடுத்துட்டாலோன்னு எனக்கு தோணுது. என்ன சொல்ற? கோனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சா? அப்படி தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை இப்படியோ விட்டுக்கிட்டு இருப்பான்? அதெல்லாம் ரோஸ் சொல்லியிருக்க மாட்டான்னு சொல்லுவாளா? எனக்கு என்னமோ இந்த கோன் அவங்க அப்பா சரியாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கானோன்னு தோணுது. அவனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கும், அவங்க அப்பாவுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி கோனுக்கு மட்டும் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க அப்பாவுக்கு இந்த விஷயத்தை பற்றி எதுவுமே தெரியக்கூடாதுன்னு வில்லத்தனமாக அவங்க அப்பாவை ஏதாவது பண்ணணுங்கிறத பற்றி சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆனால் அவன் யோசிக்கிறான் எப்படின்னா, கோனை கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அதோடு தான் இந்த எபிசோடு முடியுது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விண்ணுடைய சுயரூபம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. அதுலேயும் இந்த விஷயம் இன்னும் ரோஸ்க்கு தெரியாது. இன்னமும் இவன் எவ்வளோ கெட்டவன்கிறது இன்னமும் ரோஸ்க்கு தெரியாது. அது தெரிய வரக்குள்ள அவங்க இன்னும் எவ்வளோ கஷ்டப்பட போகிறாங்க. இதில் வேற நம்ம கோனை கொல்றதுக்கு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். கோனை கொல்றதுக்கு என்ன பண்ண போகிறாங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ எப்படி இருக்குது, என்னோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.